Chai with Chitra. அங்கம்மா கதாபாத்திரத்தை கேட்டபோது என்ன தோணுச்சு? என்ன தோணுச்சுன்னா சார், அது வந்து ஒரு ஒரு போல்டான கேரக்டர்னு சொன்னாங்க. நான் இயற்கையில் பார்த்தீங்கன்னா, என்ன எல்லாரும் ஸ்ட்ராங்கு, போல்டுன்னு நினச்சிக்குவாங்க சார். ஆனால் நான் உண்மையில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு பயந்தாங்கொழி தான். ஈவன் சில டேரக்டர்ஸே என்கிட்ட கோமா இதெல்லாம் வந்துட்டாங்கன்னா, நான் அப்படியே அடங்கி பம்மி அப்படியே இருந்துருவேன். அப்படியே பயந்துட்டு அப்படியே ஒடுங்கிடுவேன். நான் வந்து எதிர்த்தோ கேட்காம, ஏன் சார் தெளிவாக சொல்லாதானே சார் புரியும், நீங்கள் சொல்லாமல் கோவப்பட்டீங்க அப்படிலாம் நான் பேச மாட்டேன். அப்புறம் வந்து நினச்சிக்குவேன் வீட்டுக்கு வந்து, நம்மளும் கொஞ்சம் கேட்டிருக்கலாமோ, நம்மளும் கொஞ்சம் நறுக்குன்னு சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு நினைப்பேன். நாட் மெனி டைரக்டர்ஸ் ஆர் லைக் தட். நான் சொல்கிறது அந்த சில டென்ஷனில் இருக்கக்கூடிய சில சமயங்களில் ஆர் ஈவன் அதர்வைஸ் நான் வந்து ரொம்ப கோபமாக இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுற கேரக்டரே கிடையாது. பட் அந்த கேரக்டர் எனக்கு டோட்டலாக என் கேரக்டருக்கு ஆப்போசிட் கேரக்டர். வள்ளு சுள்ளு சுள்ளு நல்ல நறுக்கு தெரிச்ச மாதிரி பேசுகிற மாதிரியான கேரக்டர்னு போது எனக்கு டோட்டலாக ஆப்போசிட். அது பர்ஃபார்ம் பண்ணுறது சேலஞ்சிங்காக இருந்தது, அது ஈஸியாக இருந்தது சார். அது ஒன்றும் கஷ்டமாக இல்லை. ஏன்னா நம்ம மனசில் எப்போவுமே ஒன்று இருக்கணும்னு நினைப்போம், அதை நம்ம அங்கே போய் அது அதுவாக இருக்க முடியுது இல்லை, அது நடிப்பில் தான் அது சாத்தியம். ஸோ அது வந்து இருக்க முடிஞ்சிச்சு அது. ஸோ ஒரு நடை உடை பாவனை செட்டான உடனே சர்டன் திங்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் ஒன்லி திங் இஸ் அவங்க வந்து ஒரு நிறைய எதிர்பார்த்தாங்க. ஒரு அந்த கேரக்டருக்கான ஒரு இவ்வளோ வேணும் எதிர்பார்த்தாங்க. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடாதான்னு தோணும். இவ்வளோ போல்டு இவ்வளோ இது அப்படின்னு தோணும். பட் இட் வாஸ் ஒர்க்கிங் வெல் வித் த ஸ்கிரிப்டோட. இட் வாஸ் ஒர்க்கிங் வெல். ஸோ அதனால ஐ கைண்ட் ஆஃப் லைக்ட் இட், என்ஜாய்ட் இட். அண்ட் நம்ம மெயினாக பண்ணுறோம், லீடாக பண்ணுறோம், நமக்கான ஒரு வாய்ப்பு. அதுவும் ஒரு எவ்ரி டைம் அது வந்து ஒரு பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. உங்களுக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடித்த காட்சின்னு எதை சொல்லலாம்? என்னுடைய தோழி பேச்சின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களுடைய இறப்பு ஒன்று வரும். அப்போ வந்து நான் எனக்கான ஒரு தனியான மோமெண்ட்ஸ் சிலது இருக்கும். நான் வந்து இப்படியே நடந்து போவேன், ஒரு காற்று வரும், அப்புறம் ஒரு பாறையில் சாஞ்சு நின்றுட்டு யோசனை பண்ணுவேன். எனக்கு இன்னும் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரியான ஒரு பர்சன் ஏதோ ஒன்று திங்க் பண்ணுறா, அவள் என்ன அவள் மைண்டில் திங்க் பண்ணுறான்னு தெரியாது. தோழியை பற்றி நினைக்கிறாளா, அவள் லைஃப்பை பற்றி நினைக்கிறாளா, ஏதோ ஒரு மொமெண்ட் ஆஃப் அலோன், அவள் தனியாக நின்று அந்த ஏஜில் அவள் யோசிக்கிறா அப்படின்றது வந்து எனக்கு அது வந்து ரொம்ப முக்கியமாக எனக்கு பட்டுச்சு. அதில் இன்னும் ரொம்ப முக்கியம்னா, அது பார்க்கும்பொழுது அந்த மலை இங்கே இருக்குமா தெரியும், எங்கேயோ ஏறினேன்னா அது கால் வலியோட உயரமாக கூப்பிட்டு போயிட்டு நிற்க வச்சு, என்ன பண்ண உயரம் ஏறினதே ஷார்ட்டில் தெரியலையேன்னு அப்புறம் தான் நான் கேட்குறேன் கேமராமேனு. இல்லை அது ஒரு ஜஸ்ட் நீங்கள் அங்கே நின்று சாஞ்சிட்டு இருக்கீங்க, அந்த இடம் தான் நல்லா இருக்குது அப்படின்றது. ஸோ அது நான் அவ்வளோ ஹைட் ஏறினது தெரியாது, நான் பாறையில் நிற்கிறது மட்டும் தெரியும். ஆனால் அது ஒரு மொமெண்ட் தான் சார். அது பெரிய டைலாக் இல்லை, பெரிய இதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அது மாதிரி இந்த மாதிரி. ஆனால் அந்த படத்தில் அங்கம்மாள்னு பார்த்தீங்கன்னா நிறையா காட்சிகள் இருக்குது. அந்த ஒன்று மட்டும் இல்லை, அதை ஒன்று மட்டும் நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு சின்ன வயசுல இருந்த ஈர்ப்பு கூட வந்து ஒரு மேலோட்டமாக அழகாக சொல்லியிருக்கோம். ஆமாம் அதுவும் இருக்கும். எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் சார். எனக்கும் என் பசங்களுக்கும் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன், பேத்தியோட ப்ளஸ் எனக்கும் இளையவனுக்கும் எனக்கும் மூத்தவன் பரணிக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா, சின்ன பையன் ஸ்கூட்டர் வந்து ஓட்டுவான், நான் பின்னாடி உட்காருவேன். பெரிய பையனுக்கு நான் ஸ்கூட்டர் ஓட்டுவேன், அவன் பின்னாடி உட்காருவான். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது படத்தில், நிறையா ஈக்குவேஷன்ஸு. ஸோ அது மாதிரி எங்களுக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷன்ஸ்லாமும் நல்லாயிருக்கும். எந்த இடத்துல உங்களுடைய கதாபாத்திரத்தை மிக அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் பெண் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கேன்? தனியாக நடந்து வந்துடுவேன். அதாவது கோபப்பட்டு ஒரு தடவை திருநெல்வேலிக்கு போயிட்டு தனியாக வந்து அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறி வர்றது. ஆமாம், பஸ்ஸில் ஏறி வந்துடுவேன், போயிடுவேன். அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே, அதாவது அதெல்லாமே தனியான மொமெண்ட்ஸ் சார். அந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் அங்கங்கே. அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அது வேணும்னு ஒரு டைரக்டர் அது ஒர்க் ஆகாது, கமர்ஷியலாலாம் யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணிதான். இன்னொன்று வந்து எனக்கு நிறையா கேம் மீ ஃப்ரீடம், லைக் இந்த சென்ஸ் ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் ஹி லெஃப்ட் இட் டு மீ. நான் என்னால் முடிஞ்சது என்னவோ அதுதான் அந்த கதாபாத்திரத்துக்கு கொடுத்துருக்கேன். அவருக்கு அந்த சீனாக ஒர்க் ஆகலைன்னா டேக் போவார். அதர்வைஸ் பர்ஃபார்மன்ஸாக வந்து ஐ வாஸ் கிவன் லாட் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ அந்த விதத்தில் வந்து என்னால் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அந்த விதத்தில் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். நானும் என்னோட மருமகளும் ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு அவள் மெதுவாக அதை பற்றி பேச ஆரம்பிப்பாள், நீ போட்டுக்கிறியா போடலையான்ற. அந்த சீனும் வந்து ரொம்ப ஒரு முக்கியம். கடைசியாக அவங்க பையனும் நீங்களும் பேசுகிற சீன் கூட நல்லா. ஆமாம், நாங்கள் எல்லாருக்குமே ஃபேமிலியில் சண்டை நடக்குது. உன்னை வலியுறுத்தி சொல்லியிருந்தா உனக்கு என் மேலே கோவம் வந்துருக்குமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அமைஞ்சது அங்கம்மாவில். திரையில் அங்கம்மாவை பார்த்தபோது இந்த டைரக்டர் உங்களுக்கு சொன்ன கதையை முழுமையாக அந்த திரைக்கு நீங்கள் கடத்தி இருக்கிறதா நினச்சிங்களா?
நான் எப்போதுமே எனக்கு ரிசல்ட் வந்து பர்சனலாக எனக்கு எதுவுமே தோணாது சார். எனக்கு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸும் பீப்புள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்றத வச்சு தான் அது ஒர்க் ஆகுது அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பிகாஸ் நானே அதற்குள்ளே இருக்கிறதுனால என்னால் அந்த ஜட்ஜ்மெண்ட் எனக்கு இல்லை. நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன் நல்லா அதுதான் உங்களுக்கு பிடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து நாங்கள் கேரளாவில் காட்டப்பட்டிருக்கு, மும்பையில் காட்டப்பட்டிருக்கு. அங்கெல்லாம் வந்து பயங்கரமான பாராட்டு, பயங்கரமான கைத்தட்டல், அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸு. எனக்கு மும்பையில் கேரளாவில் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரி ரெஸ்பான்ஸும் இதெல்லாம் கேட்கும்பொழுது நிறைய ரிவ்யூஸ், வி ஹேவ் சச் பிரில்லியன்ட் ரிவ்யூஸ். அதெல்லாம் கேட்டு பீப்புள் கம் அண்ட் டாக் டு அஸ், எங்ககிட்ட வந்து சொல்லி இவ்வளோ நல்லா இருக்குது, இவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் இல்லை எல்லாமே. ஸோ அதெல்லாம் கேட்கும்பொழுது ஓகே, நம்ம இந்த கதைக்கான இதை நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கதாபாத்திரத்தை நடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரோல் மாடலாக யாராவது இருந்தாங்களா? அங்கே வில்லேஜில் போய் ஒரு மாதம் நாங்கள் அப்படியே அங்கே போய் இருந்தோம். இருந்து இவங்க அதுக்கு முன்னாடியே 2-3 மாதம் நிறைய கேரக்டர்ஸ்லாம் எனக்கு காமிச்சாங்க. அங்கே சுந்தரின்னு ஒரு லேடி இருந்தாங்க, பயங்கர ஸ்ட்ராங்காக. அவங்க தான் அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். ஷி வாஸ் ஸோ குட் சார். 3 மணிக்கு எழுந்திருப்பா, ராத்திரி 11 மணிக்கு தான் தூங்குவாங்க, வயலுக்கு போவாங்க, வேலை செய்வாங்க, அப்படி இருப்பாங்க சார். ஸ்ட்ராங்குனா ஸ்ட்ராங்கு. அந்தலெல்லாம் என்னால் கால் பங்கு கூட நான் இல்லை, பட் அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறேன். அவங்க எப்படி இருக்காங்க, ஃபிசிக்கலாக எப்படி இருக்காங்க, எப்படி பேசுகிறாங்க, தட்டுவேன் வெட்டுவேன் குத்துவேன் தான் பேசுவாங்க அந்த அம்மா. அது அவங்கள பார்த்துக்க சொன்னாங்க. அவங்கள அப்சர்வ் பண்ணினது வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அவங்க கேரக்டர்ஸ் பிக்கப் பண்ணாங்க அங்கே போய் இருந்து. ஸோ அதில் எனக்கு இந்த சுந்தரின்ற அந்த கேரக்டர் வந்து அந்த ஒரு போல்டாக இருந்த கேரக்டர்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நான். மற்றபடி த லைன்ஸ் டிரைவ் யூ, டயலாகு, அந்த டயலாகை நம்ம கேட்கும்பொழுது அங்கேருந்து நமக்கு மற்ற விஷயங்கள் போகுது. திரையில் வந்து பல அம்மா கதாபாத்திரங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அம்மா கதாபாத்திரங்களில் உங்களுக்கு பிடித்த கதாபாத்திரங்கள் அப்படின்னு எதெல்லாம் சொல்லலாம்? எனக்கு படமாக சொல்லனாலும் எனக்கு ரொம்ப மைண்டில் நிற்கிற கேரக்டர் வந்து எஸ்என் லக்ஷ்மி. எஸ்என் லக்ஷ்மியோட அந்த காலத்துலேயே ஒரு ஒரு சட்டில் ஒன்று அப்பப்போ பண்ணுவாங்க சார். அப்புறம் மனோரமா, ஆஃப்கோர்ஸ் ஆல் டைம் மனோரமா வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த பீரியட்ல இருந்த இவர் உரிய அடையாளம் கிடைச்சது, எஸ்என் லக்ஷ்மிக்கு அந்த அடையாளம் கிடைக்கல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கிரேட் ஆக்ட்ரஸ் எஸ்என் லக்ஷ்மி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க கண்ணாம்பா, I used to love her பொறுத்தது போதும். Yeah, I used to like her a lot. டைரக்டருடைய படங்கள்னு சொன்னோம்னா சௌகார் பிடிக்கும், ஸ்ரீவித்யா, ஜெயந்தி. பாலச்சந்தரை தாண்டி உங்களுக்கு பிடித்த இயக்குனர் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லலாம்? பாரதி ராஜா. குறிப்பிட்ட படங்கள் பிடிக்கும். பாரதி ராஜா படங்கள் நிறைய பிடிக்கும். பாரதி ராஜா உங்கள் மாமனாருக்கு மிக நெருங்கிய நண்பர். எஸ், கூப்பிடுவாங்க ஃபிலிம்ஸுக்கெல்லாம் போய் பார்த்துருக்கோம், ப்ரீவியூஸ்லாம். மகேந்திரன் படங்கள் சிலது பிடிக்கும். அது குறிப்பிட்ட பல்லு மகேந்திரா அவருடைய படங்களில் சிலது பிடிக்கும் அந்த மாதிரி. பட் வரராஜாவோட படங்களில் வந்து நான் வந்து அந்த இன்னும் ரூரல் அந்த விஷயங்களிலிருந்து நிறையா ரொம்ப அப்போ வந்து ரொம்ப புதுசாக நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அவருடைய படங்கள். அதுக்கப்புறம் இப்போ வர ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா புது டைரக்டர்ஸ், புது இது டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும். யாருடைய இசையை ரொம்ப விரும்பி கேட்பீங்க? ஜிவி பிரகாஷ் இசை பிடிக்கும். இளையராஜா ஆல் டைம். ஜிவி பிரகாஷோட இப்போ அவர் லீட் பண்ணி ஒரு படம் அவரோட இப்போ தான் முடிஞ்சுது. அவர் லீடாக நடிச்சு நான் அவருக்கு அம்மாவை முன்னாடி ஒரு படத்தை நடிச்சிருக்கீங்க, டியர்னு ஒரு படம். ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு அம்மாவை நடித்தேன். இதில் ஜிவி பிரகாஷ்க்கு அம்மாவை. இப்போ ஸ்கிரிப்டிங்லாம் தொடருதா? எழுதிட்டு இருக்கேன். எழுதுறேன்னா பெரிய ஸ்கிரிப்டாக எழுதலை, தாட்ஸ், எண்ணங்கள், க்ரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் எழுதி வச்சுக்கிறேன். பட் டெஃபினட்டாக எழுதணுன்ற எண்ணம் இருக்குது. ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணோம். சில சமயம் சில படங்கள் பவுண்டு படிக்க கொடுக்கும்பொழுது நான் ஐடியாஸ் சொல்லுவேன். டைரக்டர்ஸ் கொஞ்சம் என்கரேஜிங், அதுங்கள புது டைரக்டர்ஸ் ரெசிப்ரோகேட் சிலர் பண்ணுவாங்க. அப்போ நான் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக கொடுத்துருவேன், ஃபுல் கருத்துக்கள் கொடுத்துருவாங்க. எடுக்கிறாங்க எடுக்கலன்றதுல எனக்கு பரவாயில்ல, என்னோட சஜஷன்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாமான்னு கேட்பேன், சொன்னால் கொடுப்பேன். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அந்த மாதிரியான ஒரு கதை இலாக்கால இருந்து சில கொஞ்சம் ஹியூமர் எல்லாம் இருக்கிற கதைகளில் ஒர்க் பண்ணுன்றது ஆசை உண்டு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் சிலர்லாம் படம் இயக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட சிலதெல்லாம் கலந்துக்கிட்டு கொஞ்சம் சில ஸ்டோரி டிஸ்கஷன் அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். ஒரு சிறு லெவலில் நம்ம இன்பிட்வீன் கேப்ஸ் நம்ம வேற ஒரு கிரியேட்டிவ் ஒர்க் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல, அந்த மாதிரியான ஆங்கிளில் பண்ணுறதுனால. முதல் முறையாக ஒரு நாடகத்தை இயக்கிய போது எப்படி இருந்தது? நாடக ஸ்கிரிப்ட் படப்படன்னு வந்துருச்சு. எப்படி நம்மளே ஒரு ஸ்கிரிப்ட் திடீர்னு நாடக ஸ்கிரிப்ட் எழுதிட்டோன்னு யோசிச்சேன். கொஞ்சம் ஹெல்ப்பெல்லாம் எடுத்துக்கிட்டேன். நம்ம கிரிதரன் நாடகம் ரொம்ப வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்காரு, கிரின்னு சொல்லிட்டு அவரோட ஹெல்ப் எல்லாம் எடுத்து தான் பண்ணினேன். ஈஸியாக இல்லை, அது கொஞ்சம் அந்த பிளாக் பண்ணுறது, பிரிக்கிறது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் நடிகர்களை இயக்கிறது வந்து நான் ரொம்ப ரசித்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சு பண்ணேன். அது நல்லா இருந்தது, நல்லா வந்த மாதிரி தோணுச்சு. இருந்தாலும் டைரக்ஷன் அந்த மாதிரி இதுக்குள்ளே போகணுன்றது எண்ணம் இல்லை எனக்கு நடிக்கணும் நிறையா அப்படின்றது தான்.
பிகாஸ் நிறைய விட்டுட்டு லேட்டாக பிடிச்சதுனால நிறைய நடிக்கணும் அப்படின்னு தான் நடிச்சிட்ருக்கேன். ஏதாவது படத்தை இயக்கணும் அப்படின்ற எண்ணம் எண்ணம் இல்லை, இல்லவே இல்லை. ஆக்டிங் தான். லீட் ரோல்ஸ் பண்ணணும், லீடுனாலும் எனக்கான முக்கியம் இருக்கிற ரோல் டெஃபினட்டாக பண்ணணும் அப்படின்றது இருக்குது. ஸோ பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா படங்களில் வந்து அம்மா அம்மான்னு சொல்லிட்டு வந்தாலும் ஒரு அப்பாக்கான இம்பார்ட்டன்ஸ் நிறையா இருக்கும். அப்பா ஒரு மெயினாக, அந்த அப்பா தான் மெயினாக இருப்பார், அப்பாவை சார்ந்த அம்மா இருப்போம், அந்த மாதிரி இருக்கும். மெனி ஃபில்ம்ஸ் அப்படி தான் சார் ஆகிடும், மெனி ஃபில்ம்ஸ் அப்படி தான் ஆகிடும். ஸோ அதனால் எனக்கு வந்து எப்படின்னா, அதனால் இன்னும் கொஞ்சம் நான் நம்ம ஆரம்பத்திலே பேசின மாதிரி அவங்களுக்கான ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த இன்னும் கொஞ்சம் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ரோல்ஸ் பண்ணணும். ஜஸ்ட் ஹலோ ஹலோ மேடம், ஹீரோயினோட அம்மா, ஒரு ஹீரோவோட அம்மா இன்னைக்கு இந்த படத்தில் ஒரு அத்தை கேரக்டர், அந்த மாதிரி தான் வருது கால்ஸு. ஸோ அதில் ஒரு குறிப்பிட்டு பர்டிகுலராக நம்ம பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்கோப்போ அது இருக்காங்க படத்தில் என்ன பண்ணுறாங்க அதனால் ரோல்ஸு கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுது. நீ தான் வேணும், நீங்கள் தான் பண்ணணும் அப்படி தான் வருது கால்ஸ். நீங்கள் பண்ணி தான் ஆகணும், இந்த ரோல் நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அப்படி தான் வருது முக்கியமாக. பட் அதுக்கேற்ற எனக்கான ஒரு சேலஞ்சிங்கான இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரோல்ஸ், பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வரும்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். இப்போ ரஜினி சார் படங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா அதில் நான் ஸ்டண்டெல்லாம் பண்ணணும்னு சொல்லலை, ஆனால் அதில் ஒரு நெகட்டிவ் கேரக்டராக கூட பண்ணலாம். த்ரூ அவுட் ஒரு கேரக்டர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். அதில் ஒரு பாசிட்டிவ் கேரக்டராகவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் கேரக்டராகவும் இருக்கலாம். அந்த மாதிரி பலவிதமான கேரக்டர்ஸ் கொஞ்சம் க்ரியேட்டிவாக எழுதப்படலையோன்னு தோணுது. நிறைய எழுதப்படலான்னு தோணுது. ஒரு லிமிட்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட். ஆனால் மென்னுக்கு யோசிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ஜெயிலர் ஆகட்டும், கூலி ஆகட்டும், அங்கே ஆகட்டும் இறக்கி விடுறாங்க. ஒரு 10-15 மேல் கேரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஸ்கிரிப்ட். ஃபீமேல் கேரக்டர்ஸ் லிமிட்டடாக இருப்பாங்க, அவ்வளோதான் அங்கே க்ரியேட்டிவிட்டி ஒர்க் ஆகுது. ஸோ இன்னும் கூட சேலஞ்சிங்காக எழுதுனா நிறையா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம். பட் எனக்கு வந்து நான் நிறையா முக்கியமாக முதன்மைனா செகண்ட் முதன்மையாக கூட இருக்கலாம், விமன் மெயினாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் நிறைய அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது. அதில் பல விதங்கள் இருக்குது, அந்த மாதிரி நிறையா சப்ஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்றது ஆசை இருக்குது. எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். பாலச்சந்தருடைய மருமகள் அப்படின்றது உங்களுடைய திரைப்பயணத்தில் உதவிகரமாக இருந்திருக்கா? அது என் மைண்டில் இருக்கிறது மட்டும்தான் சார். நான் எனக்கான அந்த நான் அவங்க குடும்பத்தில் ஒருத்தர், நான் அவங்களோட பார்த்துருக்கேன், அவங்க ஒர்க்கை ரசிச்சிருக்கேன்றது மட்டும்தான். மற்றபடி வந்து சிலர் தெரிஞ்சிச்சுன்னா சிலர் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஓ வாங்க மேடம், நீங்கள் அந்த ஃபேமிலின்னு தெரியும். நிறைய பேருக்கு தெரியாது, புதுசாக இருக்கிற சிலர். ப்ளஸ் ஒர்க் இதில் மறந்துடுவாங்க. நான் வந்து அதை மெயினாக சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு அதுன்னு நான் எதையுமே கேட்டுக்கிறது இல்லை. பிகாஸ் எனக்கு வந்து என்னோட அடையாளம் தான் எனக்கு வேணும் அப்படின்றது தான். இப்போ நீங்கள் ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாரை பார்க்கல பற்றி கேட்டீங்க. நான் அப்போ பார்க்கலன்றது அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணும்போது நான் நினச்சிக்குவேன், சரி எனக்குன்னு எந்த அடையாளமும் இல்லை. நான் ஒன்று கைலாசமோட மனைவி, இல்லை கே பாலச்சந்திர மருமகள். ஸோ இந்த அடையாளத்தில் அலோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேனாக தான் நான் மீட் பண்ண போகிறேன். விட்டுறேன், எனக்கு கூச்சமாக இருக்குது, நான் போய் கேட்கல. ஒரு நாள் எனக்குன்னு ஒரு அடையாளம் வரும், அப்போ அந்த அடையாளத்தோடு பார்க்க முடியுமா அப்படின்றது இருக்குது. இப்போ ஒரு அடையாளம் நடிகைன்னு, ஆனால் அதோட எனக்கு ஸ்டில் நான் நடிக்கிறேன்னு தெரியுமா, அவங்களுக்கு தெரியணும் அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு இருக்குது. பட் அதோடு போய் நான் அவங்கள போய் பார்ப்பேனா கேட்பேனான்னு தெரியல. பட் அந்த ஆசை இருக்கு இன்னும். ஸோ நான் அதை அடையாளப்படுத்திக்காமல் நான் அதிகமாக அந்த மாதிரி சொல்லிக்கிறது இல்லை, சொல்லிக்காமல் இருந்துருவேன். பட் அது எங்கே அது ரெஸ்பெக்டோ அது ரெஸ்பெக்ட் டெஃபினட்டாக கொடுப்பாங்க. நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லை, அவரை ஃபாலோ பண்ணவங்க, ஒரு படங்களை இன்னும் பிடிக்கிறவங்க. முதல்ல நடிக்க வர்றதுக்கு முன்னாடி இந்த நடிப்பின் மேலே உங்களுக்கு இருந்த ஆசையும், நடிக்க வந்ததுக்கு பின்னால் இந்த நடிப்பை நீங்கள் பார்க்குற விதமும் எப்படி இருக்குது சார்? ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஈஸியாக இல்லை, கொஞ்சம் கடினமாக இருக்குது. அதாவது நடிக்க ஆரம்பித்த புதுசோ ஆரம்ப கட்டங்கள் ஓகே, பிகாஸ் நம்ம மிடில் ஏஜ் நடிக்கணும் அதெல்லாம் சொன்னாலும் நமக்கு ஒரு ஏஜ் ஒன்று ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 படி ஒரு கோவில் அவங்க ஏற சொல்லி நடிக்க சொல்லுவாங்க. அந்த ஷார்ட் படத்தில் வரக்கூட வரல. பட் சிலதான் யோசிக்க மாட்டேங்கிறாங்க, சார் எதுக்கு 50 படி வேணுமா, இந்த ஷார்ட்டில் இவங்க வேணுமா, ஒரு 3 முறை நம்ம ஏறி இறங்குவோம், ஏன்னா ட்ரெஸ் சேஞ்சுக்கு இடம் இருக்காது இந்த மாதிரி. அப்போ ஆனால் நான் எதுவும் சொல்லலை, நான் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா நான் உட்காந்து யோசிக்கிறேன், நம்ம ஏன் அந்த ஷார்ட் பண்ணோம். ஏன்னா நான் உடனே டைரக்டர் ஷார்ட் டேக்கு அப்படின்னு நம்ம பதறி போயிடுறோம். உட்காந்து யோசிச்சோம்னா எதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இதுனா கம்ஃபர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஏஜ்ல தே ஷுட் கிவ் தோஸ் திங்ஸ். பட் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஸ்பேஸ் இருக்கா? இல்லை சார். இப்போ நான் போன படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அடுத்த படத்துக்கு தான் அதை கரெக்ட் பண்ண முடியும். இந்த படம் அப்படியே கடகடன்னு ஓடிடுது, ஏன்னா அவங்க ஷார்ட்ல இருக்காங்க. அந்த மொமெண்ட்ல வந்து நான் தான் சொன்னேனே, நான் கொஞ்சம் ரொம்ப எதிர்த்து கேட்க மாட்டேன், இமீடியட்டாக கேட்க மாட்டேன். ஸோ இப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பிகாஸ்
சில திங்ஸை நான் கேட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா சிலதெல்லாம் தேவை இல்லாமல் இருக்குது, சிலதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். மற்றபடி இப்போ வந்து ரொம்ப எனக்கு வந்து பொறுப்பு அதிகமாக இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, நிறையா பேருக்கு வந்து நீ என்னோட வீட்டு நீங்கள் இப்போ ரீசெண்டாக நடந்த அமரன், லப்பர் பந்து அண்ட் ஸ்டார், இந்த 3 ஃபிலிம்ஸுக்கும் எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்காங்க என்னோட ஆடியன்ஸு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டரில் ஃபோட்டோ அனுப்பி பார்த்தீங்களா எங்கள் அம்மா, அப்படியே பாருங்கள் நீங்கள் தான். நிச்சயமாக அது நான் இல்லை. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், எனக்கு ஒரு 15 பேர் அனுப்பிச்சிருக்காங்க. ரிலேட் பண்ணிக்கிறாங்க அவங்க. அப்படியே எங்கள் அம்மா அப்படியே இந்த வயசில் அப்படின்னு அனுப்புகிறாங்க. ஸோ அவங்களுக்கு அப்படியே நேச்சுரலாக அவங்களுக்கு அதாவது அந்த டைலாகும் அந்த கேரக்டர் பேசுறது அவங்களுக்கு அவங்க அம்மாவை ஞாபகப்படுத்துது. ஸோ எனக்கு அது ஏதோ ஒரு நேச்சுரல் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க, நேச்சுரலாக இருக்குது அப்படின்றாங்க, அவங்க அம்மாவை ஞாபகப்படுத்துதுன்றாங்க. அது எனக்கு நான் புரிஞ்சுக்கிறேன் அதை. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆக்சுவலாக. உங்களுடைய மகன் மகள் 2 பேரும் கூட சினிமா துறையில் தான் இருக்காங்களா? ஆமாம் சார், 2 பேரும் சினிமாவில் தான் இருக்காங்க. 1 person is in documentary, son is into acting and he also wants to direct, write. ஸோ அதில் தான் இருக்கான். எல்லாம் இதுவாக தான் இருக்கும். கைலாசம் வந்து டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கராக இருந்து தான் டெலிவிஷனில் இருந்தார். அண்ட் ஐ திங்க் டெஃபினட்டாக அது ஜீன்ஸாக இல்லை பார்த்துட்டே இருக்கும் பொழுதே நம்ம வீட்டில் அதே சுவாசம் தானே. ஸோ அப்படியே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்காங்க. சினிமாவை பற்றி அதிகமாக பேசுவோம், நிறைய பேசுவோம். சினிமா தான் இப்போ நடக்கிற படம், நடந்த படம், பார்த்துட்டு வர படம், அதை பற்றின டிஸ்கஷன், சீரியஸாக பொலிட்டிக்கலாக பார்ப்பாங்க நிறையா ஃபில்ம்ஸை, பொலிட்டிக்கலாக யோசிப்பாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் டிஸ்கஸ் பண்ணுவோம் சார் நிறையா. 2 பேருமே ஹியூமனிட்டிஸ் பேக்ரவுண்டு படிச்சிருக்கிறதுனால ஸோ அதனால நிறையா ரிசர்ச், நிறையா யோசனைகள், நிறையா அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி படங்களை என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்ல வரல, ஏன் தப்பாக இருக்குது, ஏன் தப்பாக இல்லை, அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம் நிச்சயமாக நிறையா படம். எஸ், அதில் சில படங்கள் என்னோடது, சிலதெல்லாம் அவங்களுக்கு ஒர்க்கே ஆகாது, சிலதெல்லாம் ரொம்ப ரொம்ப வந்து பொலிட்டிக்கலாக ராங்காக இருந்ததுன்னா தே வில் கால் இட் அவுட், தே வில் டெல் மீ எனக்கு பிடிக்கல அந்த படம், எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு கிளியராக சொல்லிடுவாங்க. பாலச்சந்தருடைய கதாநாயகிகளில் யாரோடலாம் உங்களுக்கு நல்ல நட்பு உண்டு? டெலிவிஷனில் பண்ணியிருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் கீதா, ரேணுகா, சரிதா பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பிரகாஷ் ராஜ் கையெழுவு மனசில் ஃபர்ஸ்ட் பண்ணார். அவர் என்கிட்ட சொல்லுவார், உங்கள்கிட்ட தான் ஐ டுக் மை ஃபர்ஸ்ட் சேலரி அப்படின்னு பிரகாஷ் ராஜ். அவர் கையெழுவு மனசுன்னு அதில் பண்ணார் அவர். அஃப்கோர்ஸ் அந்த பீரியடில் வந்து நான் சௌகாரமாக மீட் பண்ணியிருக்கேன், வீட்டுக்கு வந்திருக்காங்க. பட் சரிதாலாம் நல்ல அறிமுகம், சரிதா, கீதா அவங்க தான். ரொம்ப நன்றி உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.